ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல வெயிட் கெயின் ஆகக்கூடிய பீனட் பொட்டுக்கடலை போரேஜ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம 9 மந்த்ஸ் பேபிலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே டம்ளரில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பீனட் எடுத்திருக்கேன். வறுத்து பீனட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு டைம் லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா வறுத்துட்டு யூஸ் பண்ணும் போது தான் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம வெளியே வச்சே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. பீனட் நல்லா வறுபட்டு வரணும். மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆக்கி வர மாதிரி நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதே டம்ளரில் அரை டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு நம்ம 7 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்கலாம். இது பேபிஸ்க்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு நான் சேனலில் லாங் வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பொட்டுக்கடலையை பேபிஸ்க்கு தனியாக கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை பேபிஸ்க்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் பீனட்டோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே புதுசாக கொடுக்கும் போது பேபிஸ்க்கு ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னா எதனால் அலர்ஜி வருதுன்னு தெரியாது. ஸோ ரெண்டையும் பொட்டுக்கடலையை தனியாக கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பீனட்டோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே டம்ளரில் அரை டம்ளர் நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அவல்னாலும் எடுத்துக்கலாம், இது உங்களோட சாய்ஸ் தான். அவளும் பார்த்திங்கன்னா நல்லா உடச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்லா உடப்பட்டு வரணும். அந்த அளவுக்கு அவளை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு பீனட்டை தனியாக வச்சுக்கோங்க. பொட்டுக்கல்லையும் அவளையும் தனியாக எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் பீனட்டில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்காதீங்க, பீனட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் அது பீனட் பட்டர் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மூட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒழுங்காக அரைப்படாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் சலிச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பீனட் பொட்டுக்கடலாம் பார்த்திங்கன்னா அரைப்படாமல் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா பேபிஸ்க்கு சோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒழுங்காக அரைப்படாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் சலிச்சிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருக்கணும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம வெளியே வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 வீக்ஸ் வரைக்கும் வெளியே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு நம்ம லட்டு கூட இந்த மாவில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாவுலேயே நீங்கள் அரைக்கும் போது நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி அரைச்சிட்டு நெய் ஆட் பண்ணி நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சி கூட ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துட்டு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் எடுக்கும், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நம்ம இந்த மாவை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பேபிஸ்க்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே கொடுத்து பாருங்கள். தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு கொடுங்க. பேபிஸ்க்கு நல்லா செட் ஆகிக்கிச்சு அப்படிங்கும் போது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். பீனட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. பேபிஸோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு, அவங்க நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு, இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கனால பேபிஸோட இம்யூன் சிஸ்டமும் நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணும். பீனட், பொட்டுக்கடலை, அவல் எல்லாமே பார்த்திங்கன்னா பேபிஸோட வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்டர் வெயிட்டில் இருக்க பேபிஸ்க்கெலாம் வாரத்தில் 2லேருந்து 3 டைம் நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா வெயிட்டில் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்காக நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பனவெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். 9 மாதத்துக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு கொஞ்சமாவது நாம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் அவங்க இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டேஸ்ட்டுக்காக பேபிஸ் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க.
அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து லிக்விடாகவே வந்து கொடுத்து பாருங்கள். செட் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது நீங்கள் நல்லாவே வந்து கன்சிஸ்டன்சியை திக்காக வந்து கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு பசியே எடுக்காது. நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக வந்து இருக்கும். மறக்காமல் உங்கள் பேபிஸோட ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். அவங்களோட வெயிட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையான்ட்டும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. அதே மாதிரி பேபிஸ்க்கு நல்லா பிடிச்சிதா, அவங்க நல்லா சாப்பிட்டாங்களான்ட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. கன்சிஸ்டன்சி பாருங்கள். நான் வந்து 2 இயர் மேலே இருக்க பேபிஸ்க்கு கொடுக்குறனால இந்தளவுக்கு கொஞ்சம் வந்து கெட்டியாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது கொஞ்சம் லிக்விடாகவே வந்து கொடுத்து பாருங்கள். செட் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நீங்கள் திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து எடுத்துக்கலாம். பேபிஸ் நல்லா வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. இது வந்து பேபிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஸ்கூல் போகிற கிட்ஸுக்குமே இந்த மாவை வச்சுட்டு நீங்கள் லட்டு மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி போரிஜ் மாதிரி சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அண்டர் வெயிட்டில் இருக்க பேபிஸ்க்கெலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.